அந்தபடி அப்பவே வந்து கேட்டது கட்டித்தாங்க இப்போ இங்கே அந்த மாடு போய் அந்த யார் எங்கே நிற்கிதுன்னு தெரியல ஒன்று இதுன்னு சி தலை அடிக்குமே சிலக்கு 6 மாதமா ஒரே யோசனையும் டென்ஷன் சி எல்லாத்தையும் இதுகளை சொல்லணும் அப்பவே வந்து அந்த ஆள் கேட்டது அப்படி கூட்டி கொண்டு போகிறேன் நாங்கள் லண்டனுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்டது இங்கே எத்தனை நேரம் பேசி எனக்கு வாய் உழைஞ்சு அந்த மாடு படித்த மாட்டுக்கும் ஒரு அறிவு இல்லை ஒரு கருவண்டை போய் பிடிச்சு கொண்டு ஓடிருக்கு அந்த ஆள் என்ன வடிவானாலும் என்ன ஸ்மார்ட் ஆனாலும் இப்படி நடக்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்போ நான் சொன்னான் தானே அப்போ பிடிச்சி சொன்னான் கட்டி கொடுப்பாமப்பா சொந்தத்துக்கு கட்டி கொடுப்பாமப்பான்னு சொல்லி கேட்டேன் பெரிய படித்த மாப்பிள்ளை வேணும் அந்த மாப்பிள்ளை வேணும் பெரிய இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கடைசியாக அவள் யாரே தெரியாது யாரோட தேவாங்கோட ஓடி போச்சு இவ்வளவு இப்படி செய்வாள் எனக்கு என்னப்பா தெரியும் செல்லத்தை கொடுத்து வளர்த்தா செல்ல கொடுத்தா நீ தானேப்பா செல்லத்தை கொடுத்தாது யாருக்கு கொடுத்தா செல்லத்தை நான் அந்த 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 பிள்ளை வரைக்கும் நான் சொன்னான் இந்த பிள்ளைக்கு கட்டி கொடுப்பாமாப்பா சொந்தமாப்பா மருமன் தானே கட்டி கொடுப்பாமட்டு சொல்லி சொன்னேன் மருமன் வந்து கேட்க வேணும் அவரை கொண்டரு அப்படி செய்தபடி தானே இப்படி செய்ய வேண்டி வந்தது இப்ப பாரு கம்பத்துல இருந்து யாரோட கரிவண்டோட ஓடிக்கிறாங்க அது மங்கடை ஆக்கள் இல்லையா உங்களுக்கு தேவை உங்களை மாதிரி ஒரு பெற்றோர் ஆக்களுக்கு இப்படித்தான் ஓடும் அப்ப நீ நீயும் அவளை பாசம் காட்டி பேர் உனக்கு தெரியாம ஓடிக்கிறாங்க ஐயோ கடிக்கிறான் ஐயோ ஐயோ ஓடியாவா காப்பாத்துகோ ஐயோ காப்பாத்துகோ ஐயோ கடிக்கிறான் அடே புறா அடே சே புறா ஐயோ ஐயோ புறா ஐயோ மாமா ஐயோ அம்மா பொம்மை மச்சாளுக்கு அவர் தூக்குறார் பேர் ராஜால பழுத்து வரும் லூஷா அவனுக்கு பைத்தியம் பேன் கடிச்சு விட்டான் பிடிச்சு மச்சாளுக்கு பொம்மை வாங்கி அவர் எடுக்கிறார் எங்கட மச்சாளுக்கு பொம்மை என்ன நீ பயப்படாதவா போவோம் அக்குட்டி மாமாண்ட வீட்டை போவோம் மச்சாள் அங்கதான் நிக்கிறா ஜெஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா SSYaal.com அறிமுகப்படுத்துறோம். பேபால், பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. ஊர்வலே தலைவாட்டலாங்க 6 மாதம் ஆச்சு. அந்த ரோடா இவ்வளவு தடிக்க வாங்கி இதாண்டி இவ்வளவு சாமான்களை கொண்டு வந்து தந்து அப்ப இவ்வளவு இதை கேட்டுது செஞ்சா தடைஞ்சு வாயிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும். எனக்கே பேசி அழுத்து போடு என்னத்தை பேசுறேன் 6 மாதம் என்ன கடத்தி அந்த ஆளு முறை தேவாங்க ஒழுங்கா என்னட்ட கேட்டிருந்தா கூட வடிவா நான் பொம்பளைய காட்டியிருப்பேன் போய் கட்டி கொடுத்து தூக்கி கொண்டு போயிருக்குதல் வந்த தேவாங்க அப்பவே வடிவா மாறி தூக்கி இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்கா அது விடாது மாறிதான் என்ன தூக்கினது தட்டி மேல வந்து ஆக்களை வச்சு தூக்கி அதான் அந்த அந்த தேவாங்க யாரையும் ஒரு 4 தேவாங்க விட்டுது இங்க வந்து இதுகள் வந்து வேறு ஒன்றை தூக்கி கொண்டு போட்டு என்னட்டா அந்த ஆள் வந்து என்ன கேட்டிருந்தா கூட நான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன் மனுஷருக்கு தலை அடிக்குது வருத்தம் பிறப்பு எனக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டலா வந்த அப்புறம் இது திருப்பி கரைஞ்சு கொண்டிருக்கிறேன் நீ தானே தண்டை தலையில மண்ணாள்ளி போட்டுட்டு இப்ப 2 சத்தம் போட்டா என்ன நடக்குற அதுக்கு யாருக்கப்பா தெரியும் இப்படி நடக்குமாண்டு எங்கட பிள்ளைன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் உள்ள குசு குசாண்டு போன் எல்லாம் பறிச்சு வச்சு போன இப்படி போனது போன இனி அது எங்க போகுது எங்க 6 மாதம் தொடர்பில்லை. நான் அப்பவே சொன்னேன் இந்த படிப்பெல்லாம் தேவையில்லையாப்பா அந்த பிள்ளை நல்ல மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கே அனுப்பி விடுவா மாட்டேன் கேட்டியோ நீங்க படிக்க பிள்ளைதான் நல்ல மாப்பிள்ளை நல்ல சீதனம் பெறும் அது வெறும் இது வேற மண்டை எல்லாம் பார்த்து கடைசியா ஒரு கருவண்டை தான் பிடிச்சு கொண்டு ஓடினார். ஐயோ வல்லுவர கரைஞ்சு ஊசி போடுறாங்க எனக்கு ஊசி போடுறாங்க பேன் யாருக்கு ஐயோ ஊசி கூடாது
ஊசி கூடாதுன்னா மாறிட்டு ஊசி கூடாது. ஊசி வேண்டாம். என்ன கல்யாணம் வீடு ஊசி வேண்டாம். கல்யாணம் மாறிட்டு. மாமா அக்குட்டி மாமா நிற்கிறார். அக்குட்டி மாமா அக்குட்டி மாமா மச்சாளுங்க மச்சாள் மச்சாள் நிற்கிறாவோ மச்சாள் மச்சாள் நிற்கிறாவோ மச்சாள் மச்சாளு வெளியால போயிட்டா எங்க போட்டா எங்கே போயிட்டாவோ எங்க போட்டா ஆமா போல வாங்க பைத்தியம் பிச்சர் போய் சொல்லு அங்காவல் போயில்ல என்னோட கனடாக்கு தான் பெறுவாள். எனக்கு ஊசி வேண்டாம். எனக்கு ஊசி இருக்குது. எனக்கு ஊசி வேண்டாம். கனடா குட்டிய நோப்புற 14 ஃபர்ஸ்ட் குடுக்கணும் மினக்கட்டு வாங்கினது. இப்படித்தான் ஊர்ல நடக்குது. அரவாசியும் இப்படித்தான் நடக்குது. சும்மா இருப்பா நீ சத்தம் போடாத. வீட்டுக்கு இருந்தோம் சத்தம் போடாத என்ன செய்யற? 2 பேரும் மூஞ்சிய பார்த்து இதைத்தான் கதைக்கணும். எனக்கு தெரியுமா எப்படி நடக்குமா? அவள் மூத்தவள் ஓடினாண்டாலும் பரவாயில்ல. சொந்த மச்சான் அவன் படிவா தான் நாங்க சொந்த மச்சான் அந்த அதை ஓடினபடி அவியல் செய்த திருக்கூத்தாலும் இப்படி நடந்தது. இப்ப வேற கண்டாயிரம் ஆரோட ஓடிக்கிறேன். ஊர்ல வெளியில தலையாட்ட முடியல. வாசிதால போனாலும் என்னதான் கேட்கிறாங்க. என்ன உண்ட மட்டும் ஓடிட்டான். இப்ப இப்படித்தானே நடக்குது. ஒரு தடவை நம்ப முடியல. பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியல. யாரோட கதைக்கு இதாண்டதோ ஒண்ணும் தெரியாது. வலிக்கு அந்த தேடி தேடி வந்தது. அந்த ஆளும் இங்கே அந்த ஆளு போய் இஞ்சால வாரவும் இல்லை பக்கவும் இல்லை. சரி கதையை நிப்பாட்டப்பா. கதையை நிப்பாட்டு. எந்த மூஞ்சிய வச்சு கொண்டு போய் கதைக்கிறது? ஒரு பைத்தியம் போட்டுதான் அவள் விசாரிங்க. வளவு வாங்கி வச்சு கிடக்கு. அண்ணா அபிஷேகனா நான் எல்லாம் வந்தது. இதான் வீடு போல கிடக்கு. மாமா வழியில நித்திரன் பிச்சரன் மாங்கா வழியா வாடா. பல்ல வண்டியா பஞ்சு மண்டாய் வாடா வெளியில. அத்தான் நிக்கிறான். அத்தா நிக்கிறா. அத்தா அத்தா ஏப்பா ஓ அரமன் வந்து கூப்பிடப்பா. உள்ள கூப்பிட. சட்டிக்கா பிச்சு கூப்பிடுற. சரி இப்ப நான் ஒரு பிரச்சனை எடுக்க மாட்டேன். நான் என்னண்டா மகளின் பிரச்சனை அவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா இப்ப புற பிரச்சனை அவன் புற ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு வந்து திருப்பி பிரகண்டமா போடும். அந்த அளவு இவ்வளவு நாளும் கதைக்காம இருந்துட்டு இப்ப வந்ததே பெரிய விஷயம். கூப்பிடுங்க உள்ள. இவ்வளவு நாள் எங்க போனோம் அது தெரியல. கூப்பிடப்பா. நான் எந்த மூஞ்சில முழிக்கிறேன்னு தெரியாம நான் ஒன்றும் நீ கூப்பிடு. நீ கூப்பிடுங்க. என்னடா வா உள்ளக்கா நிக்கிறான். மாமா குட்டி மாமா நிக்கிறார். இன்றைக்கு லவ்வர்ஸ் டே. இன்றைக்கு 14ஆம் தேதி. கலண்டர் பார்த்தனியளோ. நான் மச்சாளுக்கு பொம்மை பூ எல்லாம் வாங்கியிருக்கிறேன். பூவை பார்த்தீங்களா? பூ கொண்டு வந்திருக்கேன். மச்சாளை கூப்பிடுங்க. பார்த்துட்டு போ. மச்சாளை கூப்பிடுங்க. வார மாதம் கல்யாணம் வீடு கட்ட வாடலாங்க. எல்லாம் நிறைய வேலை போச்சுது. அங்க போய் யாரும் அவங்களெல்லாம் பாருங்க. என்னை விட சின்ன படிக்கிறெல்லாம் கல்யாணம் கட்டி நேற்று யாரோ கூட்டி கொண்டெல்லாம் போறாங்க. தெரியுறாங்க. கூப்பிடுங்க மச்சாள. எனக்கு மச்சாக்கு கூட்டியாங்க. நாங்க இதுல இருப்போம். நாங்க உள்ள வாங்க. நான் இதுல இருப்பேன் கொஞ்ச நேரம். என்ன அதான் தெரியும். வெறி ஒன்னும் சத்தமா கோபத்துல அடிச்சு கொடுத்து பிரச்சனை
முதல் நடந்தெல்லாம் நடந்து அது நான் இப்படி எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு உங்களுக்கு. நானும் எதிர்பார்க்கல. டக்கண்டு 14ஆம் தேதி வந்துட்டுது மாமா. திரும்பி அடுத்த மாதம் வர்றதுக்கு முதல் கட்ட மாட்டோம். நாங்கள் எதிர்பார்க்காம டக்கண்டு எல்லா நாள் பிறக்குது. விளங்குதோ? மற்றது நான் மகள் வீட்டை இல்ல வீட்டை இல்ல பரவாயில்ல. நான் கனடாவை கூட்டி கொண்டு போன அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? இங்கேயா இருக்க போறீங்க? வாங்க எல்லாம் பேசி காய்ச்சி முடிச்சு விடுவோம். டக்கண்டு எல்லாம் முடிச்சு. எனக்கு ஊசி போட வேண்டாம் சொல்லுங்க. இருங்க எனக்கு ஊசி போட வேண்டாம் சொல்லுங்க. ஊசி போடுறாங்க எனக்கு ஒரு நாளும் காலமும் 2 பின்னேரம் 1 போடுறாங்க. மஞ்சள் கலர் மருந்து ஏத்துறாங்க. எனக்கு அப்படியே வேண்டாம். ஒரு குடிசகாடு என்னது ஊசி தெரியா 2 பேர் வந்து போடுறாங்க. எனக்கு நான் தீபாவளிக்கு எடுத்து அந்த உடுப்பை போட்டு கொண்டு வாங்க. நாங்க போவோம் வழியில. இன்றைக்கு என்ன இன்றைக்கு படம் பார்க்க போகணும். குடிக்க இல்ல குடிச்ச மாதிரி தெரியல. டீ குடிக்கிறீங்களா மருமகன்? கிச்சுமணி டீ 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 ஆ டீ 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 கொண்டு வாங்க. டீ கொண்டு வாங்க. சீனி கொஞ்சம் குறைச்சு போடுங்க மாமா. இந்த முறை மஞ்சள் காட்டு அடிக்கோங்க. போன முறை நீ ஒரு நாவல் காட்டு அடிச்சு அது கலராது கேக்குற. இங்க வந்து அழுகல் கலர் அடிச்சு வச்சுக்கிற. மஞ்சள் காட்டுல அடி. இந்த முறை மஞ்சள் கலர்லயா மஞ்சள் அடிப்போம். மஞ்சள் இதே மாதிரி மஞ்சள் கலர்ல வேணும் எனக்கு. இல்ல பிடிச்சு அடிச்சு போடுவேன். மஞ்சள் கலர்ல அடி. மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் காட்டடிப்போம். மஞ்சள் கலர் கடிச்சு விட்டோம். மஞ்சள் கலரிலே அடிப்போம். நான் என்ன பார்த்தேன் தட்டி மேல வச்சு கடத்தி கொண்டு வந்து நான் அவ்வளவு ஒன்றும் அடிக்கல. அந்த அளவுக்கு மண்டல இங்க அடிச்சு போட்டீங்களோ? அதான் அந்த 6 மாதமா இங்க வர இல்லையப்பா. என்னப்பா இப்படி இருக்கு? டீயா குடு உனக்கு. அதே ஒரு டீயா குடு. நான் என்னப்பா செய்யறது? இவன் சமயம் செய்த வேலையா நான் கத்தினது. முதலண்டா எப்படி வந்து என்னோட கொந்தளிக்கிறோம். மணக்கச்சின்னு மை தீ தீ தீர நொன்னே தீ மூக்கு குட்டியா வைத்தியம் பண்ற இப்பத்திய 2ஆன பாட்டெல்லாம் தெரியுது அவனுக்கு. மாமா இவருக்கு சளி வருது. மூக்குல சளி வருது. இவருக்கு தடிமன் மருந்து கொடுக்க வேணும். உனக்கு வந்து இந்த விட்டமின் சி கொடுப்பான். விளங்குதோ? விட்டமின் சி தான் உடனே மாறும். மற்றது மென்டோல் போட்டு ஆவி பிடிக்க வேணும். எங்கடா தங்கச்சி எங்க கொம்மாங்க ஆரம்மா எங்க இருந்து வாரா? இப்ப தெரியாது. அக்குட்டி விட்ட நான் போகணும். என்ன கூட்டி கொண்டு அவற்றை விட்ட விடுங்க. அங்க மாமா தான் எனக்காக இருக்கிறார். அவர் இப்ப எல்லாம் ஓமட்டு சொல்லி போட்டார். எனக்கு வாரமாக கல்யாணம் விட எனக்கு மஞ்சள் காட்டடிக்க போறேன். நாங்க கனடாவுக்கு போறோம். கனடாக்கு எல்லாத்தையும் பறந்துட்டானா? அக்குட்டி விட்ட போனோட என்னட்டே சொல்றான். நான் தான் அக்குட்டி. பரவாயில்ல. அவரை கூட்டி கொண்டு வாங்க மாமாவை. குட்டி மாமாவை கூட்டி கொண்டு வாங்க. நாங்க போவோம். இது என்ன பிரகண்டமா கிடக்கு? என்ன வடிவான படிய நீங்க? துள்ளி விளையாடு அவனே டீ இல்ல போட சொன்ன ஜூஸா கூடப்பா கொஞ்சம் பார்த்து கதைய பயிர் பாத்து அவன லூசு மாதிரி தான் கிடக்கப்பா. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. என்ன சொல்லக்கூடாது. அப்படியோ சொல்றேன். சரி விடு பேச. கூட முதலாளி என்ன அந்த பிள்ளை இப்படி ஆயிட்டு போறான். அவன் என்னட்டி அக்குட்டி மாமா போறான்னு சொல்றான். நீ நாங்க மாமா என்ன டீ எல்லாம் பச்சை கலர்ல வருது. பச்சை கலர்ல டீ போடுறீர்கள். ஜூஸ் நடக்குது. தேயில சரியில்லை. நெல்லிக்கிராஸ் மருமான் குடிங்க. மருந்து குடிக்கவில்லையப்பா. உள்ள குடிக்க இல்ல.
கிட்ட போக மணக்கும் இல்ல குடிக்க இல்ல பச்சை கலர் அந்த பிள்ளை பார்த்து குடிச்ச மாதிரியே போகுது. இல்ல நான் அப்படிதான் நினைச்சேன் குடிச்ச மாதிரி பார்த்தா ஒரு நேரம் ஒரு கதை சொல்றேன் மறையக்க உன்ன அத்தைன்னு சொல்றான் என்ன மாமான்னு சொல்லி கேட்கறான் அப்புறம் பார்த்தா எனக்கே சொல்றானப்பா குட்டி விட குடிங்க 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 எல்லா குட்டி அந்த வேற குச்சி குட்டி அந்த பொம்மைக்கு தீத்துறானப்பா குட்டி குடிங்கோ மேம் குடிங்கோ. பொம்மையை வச்சுட்டு குடிங்கோ. குடிங்கோ இவருக்கு கொஞ்சம் கொடுக்கும் நாளை 14ஆம் தேதி மட்டும் இவர் உயிரோட இருக்கணும்டா இவருக்கு உணவு அருந்த வேண்டும் உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதியார் குடிங்கோ வேற தெரியுதா? எப்படி எப்படி என்ன விளையாடுற குடியாதியா கோமந்த வெளுத்து விட்ற குடியாதியா கொஞ்சம் குடி குடி கொஞ்சம் குடி வர்றா குட்டி மாமா விட்டா குட்டி கொண்டு போக மாட்டேன் குடி ஐயா நீங்க குடிங்க இவருக்கும் கொஞ்சம் கொடுங்க சரி நான் கொடுக்குறேன் குடிங்க டீ கொடுங்க கல்யாணம் விட்ட வாராக்களுக்கு கொடுக்கணும் சோடா வாங்கி சர்பத் வாங்கி கரைச்சி கொடுக்கணும் ரெஞ்சு தண்ணி கொடுப்போம் குட்டி மாமா விட்ட போகணும் நீங்கள் அவர்கிட்ட சொந்தக்காரரோ அப்படி வராது கொஞ்சம் கீழே இவர்தான் மாமா. தெரியுதோ? அக்குட்டின மாமா நடுமானா அக்குட்டி உங்களுக்கு அத்தை என்ன தேப்பன் போல கிடக்கு உங்களோட முதலாளி தான் அந்த ஆளு இப்படியா போய் வந்துட்டு யாருங்கோ என்ன வடிவா இருந்த ஆளு வடிவான பொடிய உங்களுக்கு வெள்ள டை வடிவா இருக்கு உங்களோட மாமாக்கும் பஞ்சு மிட்டாய் மண்டேன் அப்படித்தான் இருப்பான் எல்லாம் பொண்ண மண்டே அதுகளெல்லாம் நான் ஞாபகம் கிடக்கு பஞ்சு முட்டா மாண்டியான்னு சண்டை பிடிக்க வந்து கத்துறவன் அதெல்லாம் ஞாபகம் கிடக்கு தானே இப்ப அருவாசிதான் நீங்க கலங்கிட்டோ தெரியா மாமா என்ன பிளான் குடிக்கிறேன் மிச்சம் வீட்டை கொண்டு போய் தான் குடிப்பேன் ஐயோ கடவுளே சேட்டுக்கிளில அமுத்துறானப்பா போலாரி வச்சு பின்னேரம் குடிப்பான் மாமா குட்டி மாமா இந்த சந்தி தானே எது? சந்தியாதால திரும்பினோம் அக்குட்டி மாமா அந்த வீடு நான் போய் முடிச்சுட்டு வரேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரியா வார தெரியாது என்னப்பா அந்த எங்க போதோ தெரியா யாரும் அடிச்சு கிடிச்சு விட்டாளமாப்பா இங்க பாருப்பா ஜீன்ஸ் மேல இழுத்து விட்டு கொண்டு போய் என்ன கூத்தாடுறானப்பா இங்க பாரு பொம்மையை மறந்து போனேன் இங்க அக்குட்டி மாமா அந்த வீட்டை போய் போட்ட போய் கிட்டடியில ஆக்சிடென்ட் பட்டனீங்களே நானும் விசாரிக்க வர என்ன யாரும் அடிக்கலுமே தூக்கலுமே என்ன அன்றைக்கு ஒரு நாள் என்ன வந்து ஒரு பஸ் ஒன்று இடிச்சு போட்டு அது இரண்டு ஓட்டு நல்ல பக்கம் அப்படியா நாலு நாள் அந்த வெடி குணம் இன்னும் போயில குழு குணங்க பரம்பரை குணமாக்கும் கூட இந்த கதையொன்னும் குறைய இல்லை அந்த எப்படி வந்திருக்குது கிடந்த கதை காய்ச்சி வருது அதான் என்ன நடந்தான்னு தெரியல இப்ப அவன் சுயநினைவுல இருந்தா இப்ப என்னோட வந்து கொந்தளிச்சிருப்பான் ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பான் வந்து உங்களுக்கு இது ஒரு இதா போச்சு வசதிக்கு நான் அப்படி நாளைக்கு உள்ள கூப்பிட்டா தானே நான் வருத்தப்பட்டுப்ப நான் கவலை இருக்கப்பட்ட உண்ட மோல் செய்த வேலையா 7 5 2000 அந்த ரெண்டு பேர் ஆளு 7 5 12 14 16 17 8 நம்பர் உனக்கு 8 நம்பர் கூடாதுன்னு சொன்னாங்க சைவருக்கு கால் போட இல்ல ஐயோ அந்த அவர் அந்த அந்த டாக்டருக்கு அடிச்சு கேளுங்க பையன் உண்ட கொஞ்சம் செய்யாத எல்லாம் மெல்லுவம் அக்குட்டி மாமா வீட்டை போய் டேட்டு போட்டு நாளை குறிச்சு போட்டு மாறேன் மற்றது எனக்கு இருக்குது ஊசி போட வேண்டாம் சொல்லு யாரு ஊசி போடுறது ஊசி போடுறாங்க மாமா அந்த வீட்டை போட்டு வாடா குட்டி மாமா அந்த வீட்டை போட்டு என்ன இளவாக்குறாப்பா அடிச்சு போடாப்பா ஹாஸ்பிட்டல் போகணும் இப்ப ஐயோ கூப்பிடப்பா கூப்பிட வேண்டாம் பைத்தியம் மாதிரி கடிச்சு போட்டு போறானப்பா என்ன யாருன்னு தெரியல அவன் என்னப்பா பாருங்க என்ன மாதிரி இருந்தபடி இப்படி போய் என்ன என்ன மாதிரி இருந்தானா பாரு காதல் என்னத்துக்கு பொம்மை கொடுக்கணும் அதே குரங்கு குளங்குறாங்க மச்சாளுக்கு கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும் மச்சாளுக்கு காதல் தினத்துக்கு பரிசு மச்சாளுக்கு கொடுக்க போறோம் அவளுக்கு தங்கச்சியை கேட்டாலும் அவனும் தெரியல எங்க இருந்து பாராண்டே தெரியல ரோட்ல யாருக்கும் கடிச்சு விதண்டோ தெரியாப்பா என்னன்னு பாமப்பா பாருங்க நீங்கள் எடுக்கிற ஒரு சில முடிவால பாருங்க ஒரு படி என் வாழ்க்கை ஓட்டுதாப்பா வா நான் என்ன பதையிறது சரி படிய பாருங்க என்ன வடிவான படிய அங்கேயே கனடாவிலேயே நின்றுக்கலாம் படிய நான் என்ன செய்யறதப்பா சிங்கிட்டா சிங்கிட்டா கொடுக்க போறோம் சிங்கிட்டா உன்னத்தான் கொண்டே கொடுக்கணும் மச்சாளுக்கு அங்க போய் கவனமா இரு அடிவா சாப்பிடுது வாங்க இருந்ததை விட இப்ப மெலிஞ்சு போன
ஊசி குத்துறாங்களா இப்போ வேற குத்தி போட்டாங்களப்பா யாரு குத்துறாங்க அச்சாள் மாமா குட்டி மாமா இது இல்ல இது வேற சேப் படிக்கும் பாருங்க இப்ப அச்சாலும் எங்கேயோ தெரியாது இப்ப இப்போ போயிட்டாவோ எங்க போய் முடிய போனது இவனை எங்க போய் பிடிக்கிறது யார் அந்த செல்வமண்ணா அவருக்கு அப்போ நினைச்சு கேளுங்கப்பா இப்போ யாரையும் கூப்பிட்டு என்னன்னு போய் கொண்டு பாப்போம்ப்பா பாவம் தானே எங்களோட நீ இருக்க போறான் எனக்கு மறந்த கட்டு கதையை விட்டுட்டு உங்களுக்கு மறந்து கட்ட தேவையில்லை அவன் ஒன்று இதெல்லாம் நீங்க போங்க அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்